திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த துச்சிப்பட்டு கிராமத்தில் அமைந்துள்ள பிந்து மாதவர் ஆலயம் சுமார் 5-6 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்டதாக பொதுமக்கள் கூறுகிறார்கள். ராஜராஜ சோழ காலத்தில் கட்டப்பட்ட இக்கோயில் நுழைவாசலில் கொடிக்கம்பம், பலிபீடம், கருடாழ்வா சன்னதி, அதற்கு எதிரில் அமைந்துள்ள வாகன மண்டபம், மடப்பள்ளி அமைக்கப்பட்டுள்ளது. இக்கோயிலின் சிறப்பம்சம், எப்படிப்பட்ட தோஷங்கள் உங்களுக்கு இருந்தாலும் இந்த கோயிலை நீங்கள் வந்து ஒரு முறை தரிசித்தால் உங்களுக்கு இருக்கும் அனைத்து தோஷங்களும் ஒரேடியாக தீர்ந்துவிடும். இடதுபுறத்தில் விஷ்ணு பகவான் சிலை அமைக்கப்பட்டுள்ளது. இடதுபுறத்தில் சக்கரத்தாழ்வார் ஆலயம் அமைந்துள்ளது. இச்சக்கரத்தாழ்வாரின் சிறப்பம்சம், இவரை வாரத்தில் 3 முறை இவரை தரிசித்தால் உங்களுக்கு இருக்கும் அனைத்து தோஷங்களும் தீர்ந்துவிடும். அதற்கு பின்புறமாக நரசிம்மர் ஆலயம் புதிதாக அமைக்கப்பட்டுள்ளது. நரசிம்ம ஆலயத்துக்கு பின்புறம் ஸ்ரீ குமுதவல்லி பெருந்தேவி தாயார் சன்னதி அமைந்துள்ளது. இது மிக பழமையான கோயிலாகும். இக்கோயில்களை நீங்கள் பார்த்தாலே தெரியும், உங்களுக்கு மிக மிக பழமையான கோயிலாகும். பெருமாளின் உயரம் சுமார் 9 அடியாக இருக்கும் என பொதுமக்கள் கூறுகிறார்கள். வலதுபுறத்தில் ஸ்ரீ ஆண்டாள் சன்னதி அமைக்கப்பட்டுள்ளது. மண்டபத்தின் மேல் புதிதாக வைகுண்ட பெருமாள் அமைக்கப்பட்டுள்ளது. வலதுபுறம் நாகாலம்மன் சன்னதி அமைக்கப்பட்டுள்ளது. அதுக்கு அப்பாரம் ஆஞ்சநேயர் சன்னதி அமைக்கப்பட்டுள்ளது. ஆஞ்சநேயர் சன்னதிக்கு முன்னாக ஐயப்பன் சன்னதி அமைக்கப்பட்டுள்ளது. இக்கற்களை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், மிக மிக பழமையான கோயிலாகும் இக்கோயில். இக்கோயிலுக்கு அனைத்து பக்தர்களும் வந்து சேர வேண்டும். இக்கோயில் மிக மிக பழமையான கோயிலாக கருதப்படுகிறது. இக்கல்வெட்டுகளை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், 5-6 ஆண்டுகளுக்கு பழமையானது கோயிலாகும். சில காலங்களிலே இக்கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளதால் இதற்கு மேல் இக்கோயிலின் பற்றி விவரங்களை அடுத்த வீடியோவில் காணப்படும்.